சிஎஸ்கே அணிக்கு மேலும் ஒரு பின்னடைவான செய்தி. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பின்னடைவாக இருந்தாலும் ஒரு நல்ல செய்தி நடந்திருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு வாங்க முழுசாக இந்த வீடியோவில் பார்த்துலாம். இந்த மாதிரியான கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ கேம் சேஞ்சர்ஸ், வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது சிஎஸ்கே அணியில் பார்த்தீங்கன்னா முக்கிய வீரராக இருக்கக்கூடியவர் தான், அதாவது ஸ்டார்டிங்கில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹிட்டிங் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் ஆயுஷ் மாத்ரே. இளம் வயதிலே பார்த்தீங்கன்னா சிறப்பாக விளையாட்டு வராருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த போட்டி, அதாவது சிஎஸ்கே அணி விளையாடிய கடந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி கூட மோதினாங்க. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சிறிய காயம் ஒன்று ஏற்படுது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவர் கிரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரன் ஓட முடியல. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்படின்றத நம்ம எல்லாருமே அந்த மேட்சை பார்த்துருந்தோம், கன்ஃபார்ம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அவருடைய காயம் அதிகரிச்சதுனால அடுத்து 5 முதல் 6 வாரங்களுக்கு மேலே வந்து அவர் வந்து ரெஸ்ட் எடுக்கணுமா. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜுரி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால சிஎஸ்கே அணி அடுத்தடுத்து விளையாடக்கூடிய எல்லா போட்டியிலிருந்து அவர் வந்து ரூல்ட் அவுட் ஆகிட்டார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான செய்தி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நெத்தின் எலிஸ் வந்து இன்ஜுரி காரணமாக வெளியே இருந்தார். அவருக்கு பதில் பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் வந்து பேக் டு சென்னை டீம் கூட ஜாயின் பண்ணிருக்காரு அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து சென்னை அணி பார்த்தீங்கன்னா மும்பை அணி கூட மோதுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 2 டீமுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்னடைவாக தான் இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 6 போட்டிகள் விளையாடி அதில் 4 தோல்வி அடைந்து 2 போட்டியில் மட்டும் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதுவும் சிஎஸ்கே அணி பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது நெட் ரேட்டு. மும்பை அணி பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருக்குது. குறிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா போட்டியிலுமே சென்னை அணி வந்து முக்கியமாக வெற்றி பெற்று ஆகணும். சென்னை அணி மட்டும் இல்லை, 2 பேருமே தான். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 7 போட்டிகளை வச்சு வெற்றி பெற்றுக்கணும். குறைந்தபட்சம் 7 போட்டிகளுக்கு மேலே வெற்றி பெற்றால் மட்டும்தான் வந்து பிளே ஆஃபில் போக முடியும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா காயம் காரணமாக இப்போ சிஎஸ்கே அணிலேருந்து இன்னொரு வீரரும் பார்த்தீங்கன்னா வெளியே போயிருக்காரு. இதுக்கு பேர் உருள் பட்டேல் வருவாரா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். குறிப்பாக மகேந்திர சிங் தோனி பார்த்தீங்கன்னா வருவார், இந்த போட்டிக்கு வருவார், அடுத்த போட்டிக்கு வருவார்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு போட்டி வந்து கடந்து போயிட்டே இருக்க நிலைமையில் படுது. அடுத்து சிஎஸ்கே அணி விளையாடக்கூடிய மும்பை அணிக்கு எதிராக வந்து வான்கடே மைதானத்தில் அவர் களமாக இறங்குவார்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு இருக்கா என்னன்னு தெரியல. சிஎஸ்கே அணி நிர்வாகம் தரப்புலேருந்து இன்னும் அதை பற்றி முழுசாக வந்து கன்ஃபார்ம் விளையாடுற அப்படின்ற ஒரு தகவல் இது வரைக்கும் வெளியாகலை. ஸோ ஹோப் வைப்போம். உங்களுடைய கருத்து என்ன சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.